பழனி 100 கோடி ரூபாய் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நிலையை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பழனி தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான நிலத்தை முறைகேட பத்து செய்த தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்குகளில் வழக்கின் நிலை குறித்து சிபிசிஐடி தரப்பில் நிலையறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்தின் அலங்கால அன்னபவனி, சிவகுமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் மகேஸ்வரி குறைத்தாழி மதுரை அமர்வு தனித்தனி மனுக்களை தாக்கல் செய்தனர். அதில் பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் முறைகேட பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் மதுரை அமர்வை அணுகி மடத்தை எதிர்மன்றம் சேர்க்காமல் உண்மை விவரங்களை மறைத்து உத்தரவிட்டு முருகதாஸ் வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி வரை 10 பதிச்சுள்ள இந்த விவகாரத்தை வழக்கமான பதிவாளர், அலுவலக உதவியாளர், மாவட்ட பதிவாளர், கூடுதல் பொறுப்பு வைத்து ஆவணம் எண்ண ஒதுக்கிய பதிவாளர் என அனைத்து அதிகாரிகள் முழுமையாக விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் என கோரியிருந்தனர். இந்த வழக்கை இந்த நீதிபதிகள் வி கார்த்திகேயன், சக்திவேல் குமரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் அரசு அலுவலர்கள் இணைந்து முறைகேடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் விசாரணைக்கு முன்பாக மனுதாரர் இவ்வாறு வழக்கு தொடர்பான தகுதியை உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் தரப்பில் தங்களை இந்த வழக்கில் எதிர்மறையாக சேர்க்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதி வழக்கில் தற்போது என்ன விசாரணை எந்த நிலை உள்ளது என்பது குறித்து சிபிசிஐடி தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.